வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நமக்கு என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பின்னணி பாடகி சுசித்ரா அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுசித்ரா அவங்கள் கதறல் 2 வருஷமாக லிவிங் டுகெதர், எனக்கு தினமும் அடி உதை சித்திரவிதை தான். இணையதளத்தில் வைரலாகும் அவங்க கொடுத்த பேட்டி மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பிரபல பின்னணி பாடகி சுசித்ரா சர்ச்சை வீடியோ ஒன்று வெளியிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வீடியோவில் கூறியது, சுச்சி லீக்ஸ் என்கிற விவகாரம் தனது வாழ்க்கையில் வந்தது பிறகு இதைவிட பெரிய விஷயம் எதுவுமே நடக்காது என நினைத்திருக்காங்களாம். ஆனால் அதைவிட பெரிய விஷயம் என்னோட வாழ்க்கையில் நடந்துருச்சு. கடந்த 2 வருஷமாக ஒருவரை காதலித்து வருகிறேன். அவருடைய பெயர் சண்முகராஜா. என்னுடைய 48 வயதில் கன்றாவி பிடிச்ச ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நான் போய் மாட்டிக்கொண்டேன். என்னோட வாழ்க்கையில் எதுவும் எல்லாமே நடக்காது எனக்கு நினைத்திருந்தேன். இது 2 வருஷத்தில் இது எல்லாமே நடந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. ஒரு பேட்டியில் நான் அவரை திருமணம் செய்து கொண்டேன் கூட சொல்லிட்டேன். ஏனென்றால் நாங்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்ள போவதாக அறிவித்தாங்களாம். என்னுடைய வாழ்க்கை காப்பாற்றுவது போல என்னிடம் பேசினாங்க. தனுஷ் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டான், கார்த்திக் ராஜாவால் உன் வாழ்க்கை போய்விட்டது. நானும் வாழ்க்கையில் என் மனைவி குழந்தைகள் பெரிய கஷ்டப்பட்டேன். இனிமேல் உனக்கு நான் எனக்கு நீ என்று இருப்போம் என பலவிதமான ஆறுதலை சொல்லி என்னுடைய வாழ்க்கை வந்தான. நானும் அவன் சொல்வதெல்லாம் உண்மை என நினைத்து அவனை காதலிக்க ஆரம்பித்து என்னுடைய பணத்தை எல்லாம் அவரிடம் கொடுத்துட்டேன். ஆனால் தினமும் என்னை அடித்து உதைத்து மிதித்து கொடுமைப்படுத்தினான். முதல் மனைவியை விவாகரத்து செய்விட்டேன் என்று தான் சொன்னான். ஆனால் அவனுடைய மனைவி என்னுடைய வீட்டிற்கு வந்து என் கணவிடம் என்னை கொடுத்து விடு என கெஞ்சினாங்க. நான் எப்போதுமே பெரிய அப்பா டக்கர் போல பேசுவேன். ஆனால் அவனை உண்மையாக காதலித்ததால் என்னுடைய வாழ்க்கை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்து அனைத்துமே சுருட்டி விட்டான். இவ்வளவு பணத்தை தன்னிடம் இருந்து பறித்து கொண்டான் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு தலை சுற்றிவிடும். இப்போதான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கிறேன். நான் சண்முகராஜா மீது வழக்கு பதிவு போட்டிருக்கிறேன். அவனிடம் ஒரு பைசா கூட விட்டு வைக்க மாட்டேன். கடைசி பைசா கூட வாங்கிட்டேன். நான் அவனை விடுவேனா? அவன் மீது 6 கேஸ் போடப்பட்டிருக்குது. இப்போது வழக்கு போட்டு விட்டேன். சென்னையில் இருக்கும் என் வீட்டில் அவன் முதல் மனைவி குழந்தைகளுடன் வாழ்ந்து வரான். இன்னும் 2 வாரத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. இதனால் என்னை அடிக்கடி நீதிமன்றத்தில் நீங்கள் சந்திக்கலாம் என அந்த வீடியோவில் சுசித்ரா பேசியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.